எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. அம்மாவளியில் இருக்க உறவுகள் இவங்களால ஒரு வருமானம் கூட கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ ராகு 12ல் இருந்தார், 11ஆம் இடத்துக்குமோ ஒரு லாபகரமான விஷயங்கள் நடக்கும். எப்படின்னா ஒரு ஜூன் ஜூலைலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமோகமான வெற்றிங்க. அப்படியே படிப்படியாக உங்கள் மனக்கவலை ஃபஸ்ட்டு நீருங்க. அது அந்த தீரக்கூடிய அமைப்பு கண்ணில் வந்துருக்கு. நானே ஜலராசி தான், நீர் ராசினாங்க. அப்படி கலங்கி போய் உட்காந்துருக்கேங்க. மனசும் சரி கண்ணும் சரின்னு ஓஞ்சு போய் உட்காந்துருக்கேங்க. அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உற்சாகம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கும் நல்லாயிருக்கும், நீங்கள் பெற்ற குழந்தைகளுக்கும் நல்லாயிருக்கும், உங்கள் சந்ததிகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, உங்கள் தாய்க்கும் நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், அவங்க நல்ல ஒரு புகழை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும், நீங்கள் ஒரு அந்தஸ்துக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. ஃபைன் டைம் சக்ரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ புத்தாண்டு தமிழில் 40வது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை ஏகாதேசி திதியில் பிறக்குதுங்க. அது இன்னும் கொஞ்சம் சிறப்பு அதிகம். இருப்பினும் அந்த பராபவ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, பல கஷ்டங்களோ பல இன்னல்களோ பஞ்சபூதம் சார்ந்து நிலம், நீர், காற்று, நெருப்பில் ஒரு பூகம்பம் ஏற்படுறது, போர், இது மாதிரி நிறைய ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சீற்றங்கள் அப்படி இயற்கை சீற்றங்களுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு. அரசியல் துறையில் கூட பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருங்க. ஏன்னா கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனத்தில் பிரவேசிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் குரு அதிசாரமாகவும் தன்னுடைய பெயர்ச்சி ஆண்டு பலனாக பெயரக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு போவார் ஜூனில். அடுத்து அதிசாரமாக இந்த ஆண்டு கடைசிக்கு பெயரக்கூடிய அமைப்பு அது சிம்மத்துக்கு போயிட்டு வருவார். அப்போ மிதுனம், கடகம், சிம்மம் 3 இடத்துலையும் மாற்றி மாற்றி உங்களுக்கு குருவுடைய அமைப்பு இருந்தாலும், இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு சனி பகவானுடைய கிரக அமைப்பு தான் ஆண்டுக்கோள்களாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் டிசம்பர் 5ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி ஆகுதுங்க. இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா ராகு கும்பத்தில் இருக்கிறார், கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். அப்போ ரிவர்ஸில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு மகரத்துக்கு வந்துடுவார் ராகு பகவான். இங்கே சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது கடகத்துக்கு போயிடுவார். இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் காலசர்ப தோஷத்தோட ஒரு 7 கிரகங்களும் இந்த ராகு கேது அடைவுக்குள்ளார மொத்தம் 11 விஷயத்தை மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அங்கமாக மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பலவித மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு தடுமாற்றத்தையும் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் இது நம்மளுடைய கோச்சார கிரகத்துடைய பலன் தான். ஒவ்வொரு கிரகமும் ஒரு வருஷம் எங்கே ஆண்டுக்கோளாக பயணிக்கக்கூடியது. இப்போ குரு பார்த்திங்கன்னா 16 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படியே மாறி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, 12 ஆண்டுகளுக்கே மாறிடும். அதில் அதிசாரமாகவும் கோச்சார ரீதியாக வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டுங்க. அதே போல் தான் சனி பகவான் 2.5 ஆண்டு ஒருடைய ராசியில் இருக்காப்பார். அப்போ திருக்கணிதம், வாக்கியம், இந்த 2 பஞ்சாங்கத்தைப்படி நம்ம பல மாற்றத்தை நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்க. இத்தனை இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும் பொழுது, தமிழ்ங்கிறது சித்திரை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். சூரியன் பிரவேசிக்கக்கூடிய எந்த ராசியிலனா மேஷம் முதல் ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்று செவ்வாய் ஆதிக்கம் அதிபதியான மேஷத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம சித்திரை மாதம் முதல் தமிழ் மாதமாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நம்ம வழிபாடு அப்படிங்கும்போது சித்திரை அப்படிங்கும்போது மதுரை ஞாபகம் வந்துடணும். அழகருடைய திருக்கோயில் அமைப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்டிகைகள். பொதுவாகவே சித்திரையில் கத்திரி வெயிலாக இருந்தாலும் தமிழருடைய பண்பாடில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் நிறைய
உண்டு. அதில் சித்திரை கனி வைத்து நம்மளுடைய முன்னோர்களுடைய அமைப்பில் நம்ம பாரம்பரியம் தொட்டு வழிபாடெல்லாம் எடுத்து இந்த ஆண்டை வந்து நம்ம நல்ல ஒரு சுபிக்ஷமாக எல்லாத்துக்குமே ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் தொழில் வளர்ச்சியும் பணம் நிறைய வருமானத்தையும் கொடுக்க சொல்லி ஈசனாக இருக்கட்டும் அல்லது எம்பெருமான் பெருமாளாக இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் எல்லாரோட தெய்வம் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி நம்ம வீடியோக்களை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம போய் பார்ப்போம். மீன ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 12 ராசியில் கடைசி ராசியாக இருந்தாலும் நான் வந்து இனிமேல் கரை சேரக்கூடிய ராசி. இந்த அலைகடல் ஓயாதும்பாங்க, அது மாதிரி அத்தனை அலையலையான பிரச்சனைகள், கஷ்டங்கள், ஒரு துயரங்கள் எல்லாமே வந்து மீனத்துக்கு. ஏன்னா சனி பகவான் ஜென்மத்தில் இருந்தார், 7.5 சனியாக இருந்துச்சு. அப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு. எத்தனை பிரச்சனைங்க மேடம் சந்திக்கிறது, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கால் வலி, கை வலி, மூட்டு வலி, இது வேறு பிரச்சனை, பாதத்தில் பிரச்சனை, இது மாதிரி உடல் உபாதைகளும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு பிரச்சனைகள்லாம் தீரதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் உங்களை காப்பாற்ற போகிறார். 4ஆம் இடத்துல குரு இருந்தார். குழந்தைகள்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். இந்த மருத்துவத்துறை, ஆன்மீகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து உங்கள் குழந்தைகள்னால வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிக்கிட்டே இருந்திருக்கும். உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா மீனராசிக்காரங்களே ஃபேமிலி எப்படின்னா ஒரு அனுசரியாக போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் வேண்டாம் அப்படி இப்படின்னு ஒதுக்கி வச்சிட்ருக்கிறது. தாயை வந்து ஏன்னா இந்த ராசிங்கமாக சந்தனம் நீங்கள் இருப்பாங்க. அப்போ உங்களுக்காட்ட ஒரு அம்மா வந்து யாருக்குமே அமைய மாட்டாங்க. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடணும், மீனராசிக்கு அம்மா அப்படி ஒரு காப்பாற்றக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன் நல்லா கேளுங்க. 5ஆம் இடத்துக்குடையவர் அந்த கடகம் வந்து தாயுடைய விஷயம், வீடு 4, 5 சந்திரனுடைய இடம் அது. அப்போ 4ஆம் இடத்துல குரு, இப்போ 5ஆம் இடத்துக்கு குரு போகிறார். அப்படிங்கிறதுனால இந்த அம்மாங்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு நல்லா அமைவாங்க. இனிமேல் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் ரொம்ப வந்து உங்களுக்கு அம்மா உதவியும் செய்வாங்க. அம்மா வழியில் சப்போர்ட் கிடைக்கும். அம்மா வழியில் அம்மாச்சி, அம்மா வழியில் இருக்க உறவுகள் இவங்களால வந்து ஒரு வருமானம் கூட கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ ராகு 12ல் இருந்தார். 11ஆம் இடத்துக்குமோ ஒரு லாபகரமான விஷயங்கள் நடக்கும். எப்படின்னா ஒரு ஜூன் ஜூலைலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமோகமான வெற்றிங்க. அப்படியே படிப்படியாக உங்கள் மனக்கவலை ஃபஸ்ட்டு நீருங்க. அது அந்த தீரக்கூடிய அமைப்பு கண்ணில் வந்துருக்கு. நானே வந்து ஜலராசி தான், நீர் ராசினாங்க. அப்படி கலங்கி போய் உட்காந்துருக்கேங்க. மனசும் சரி கண்ணும் சரின்னு ஓஞ்சு போய் உட்காந்துருக்கேங்க. அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உற்சாகம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கும் நல்லா இருக்கும், நீங்கள் பெற்ற குழந்தைகளுக்கும் நல்லா இருக்கும், உங்கள் சந்ததிகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, உங்கள் தாய்க்கும் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், அவங்க நல்ல ஒரு புகழை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும், நீங்கள் ஒரு அந்தஸ்துக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால் மனசை இப்போ இருந்தே இந்த வீடியோ கேட்டதுலேருந்தே தைரியமாக தன்னம்பிக்கையாக இருங்க. இந்த பராபவ ஆண்டில் கொஞ்சம் ஒரு பழைய விஷயங்களெல்லாம் மறைந்து இருக்கிறதா நல்லது. அடுத்தது நீங்கள் வந்து வெளிநாடு வெளியூர் போயிருக்கீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி பிரிவுகள்லாம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கும் உத்தியோகத்தில் மாற்றம் உண்டுங்க. அதே போல் நிறைய வந்து உங்களுக்கு பணவரவு உண்டு. இந்த கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கும்போது திடீர்னு பணவரவு, ஒரு இன்க்ரிமெண்ட்டு, புதிய தொழில் தொடங்குறவங்களும் அந்த பீரியடில் நீங்கள் வந்து தொடங்க. வைகாசி போகட்டுமே, சூப்பராக இருக்கும். பழைய கடனில் வசூலாகுங்க. கடன் கொடுக்காதவங்க எல்லாமே வந்து நீங்கள் இப்படியே கரெக்டாக கட்டக்கூடிய அமைப்பு. இஎம்ஐ லோன்லாம் சரியான நேரத்துக்கு இன்ன வரை கட்டியிருக்க மாட்டீங்க, இனிமேல் கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து ஆரோக்கியமான சிந்தனைகள்லாம் வரக்கூடிய மன தெளிவு, மன உற்சாகம், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே மாறக்கூடிய விஷயங்கள்லாம் மீனத்துக்கு இருக்குது. அப்படிங்கிற பெருமூச்சு வாங்குகிறேன். இப்போ தாங்க நல்லா இருக்குது. இதெல்லாம் கேட்க ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைங்கள நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆழமாக டெப்த்தாக கவனமாக எந்திரிச்சு படிக்கக்கூடிய நேரமாக. காலையிலேயே எந்திரிச்சு படிக்கிறான் பையன், நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. ரொம்ப மந்தமாக இருந்தார், கஷ்டப்பட்டார், எதையோ யோசிச்சுட்டே உட்காந்துருந்தார், இப்போ ஆரோக்கியமாக இருக்காருங்கிற அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வழி இந்த கோச்சார கிரகங்கள் மீனத்துக்கு அற்புதமாக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ராகவேந்திரர் இது மாதிரி குருவாக இருந்து, குருவோட இடம் உங்களோடது, அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. திருநள்ளாறு அதே போல் நம்மளுடைய குச்சனூர் போயிட்டு போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த 3 ராசிக்காரர்கள் தான் போகணும். யாருன்னா கும்பம், மீனம், மேஷம், அடுத்தது சிம்மம். இவங்கெல்லாம் போய் வழிபாடு எடுக்கும்போது சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களும்
என்ன நட்சத்திரம் அன்னைக்கு போகிறதுன்னு இருக்குதுங்க. ஏன்னா சனி பகவான் எல்லாத்துக்குமே வந்து அதாவது பாவகிரகம் எல்லாத்துக்குமே சக்ஸஸை கொடுப்பார் அப்படிங்கிறது கிடையாது. அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பாதம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது, அம்மாவுக்கு பாதத்தை பிடிச்சி விடுறது, அம்மாவுக்கு பணிவிட செய்கிறது, மனைவிக்கு மல்லிகைப்பூ பட்டு சேலையெல்லாம் வாங்கி கொடுக்கறது, நகையே வாங்கி கொடுப்பீங்க ஜூனுக்கு மேலே, அந்தளவுக்கு உங்களுக்கு நிறைய பணவரவு உண்டு. இப்படி பெண்களை மதித்து நடக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே மீனத்துக்கு அந்த சனி பகவானுடைய தாக்கம் நீங்கி ஐஸ்வர்யமாக இருக்கும். மேசம் முதல் மீன வரை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பராபவ தமிழ் வருட பிறப்புடைய ரொம்ப ரொம்ப சிறப்பான கருத்துக்களையும் எப்படியெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்படியெல்லாம் நம்மளை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருந்திருக்கோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அல்லது உறவுகள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்கவுங்க ராசிக்கு சொன்ன மாதிரி வழிபாடு இடுங்க. ஆனாலும் எல்லாருமே இந்த பெயர்ச்சி அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஜாதகமும் பார்த்துக்கிறது நல்லது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்த்துக்கள்.